ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் எழுத்து பார்த்தோம். சார்பெழுத்துக்கள் பற்றி சார்பெழுத்தும் சார்பெழுத்து வகைகளும் பார்த்தோம். இந்த வீடியோவில் சொல் பார்ப்போம். சொல்லுன்னா என்னது? பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது, இதுதான் சொல். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும். இந்த சொல் எக்ஸாம்பிள் இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். மூவகை இடங்களிலும் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். சரியா? இந்த சொல் எந்த இடத்துல எல்லாம் வரும்? இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். மூவகை இடங்களிலும் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். சரியா? இதான் சொல். இனி மூவகை மொழி. மொழியில் தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என 3 வகை மொழி உண்டு. இதை நன்னூல் எப்படி சொல்லியிருக்குன்னா, ஒரு மொழி ஒரு பொருள் அனவாம் தொடர்மொழி, பல பொருளான பொது இருமையும் ஏற்பன. ஒரு மொழி ஒரு பொருள் அனவாம் தொடர்மொழி, பல பொருளான பொது இருமையும் ஏற்பன. இது நன்னூலில் கூறியிருக்கு. இனி மூவகை மொழியில் உள்ள தனிமொழி பற்றி பார்ப்போம். தனிமொழின்னா என்னன்னா, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். எக்ஸாம்பிள் கண், படி. கண் பகாபதம், படியும் பகாபதம். கண்ணன் படித்தான் பகுபதம். அப்போ பகாபதத்திலையும் சொல்லுண்டு, தனிமொழி உண்டு. பகுபதத்திலேயும் தனிமொழி உண்டு. தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது தொடர்மொழி ஆகும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது தொடர்மொழி ஆகும். கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள். எக்ஸாம்பிள் என்னது? கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள். பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். எக்ஸாம்பிள் 8. 8 என்ற எண்ணை குறிக்கும். வேங்கை. வேங்கை வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும். இவையே இந்த 8 எள் கூட்டல் தூ எனவும் பிரியும். எள் கூட்டல் தூன்னு பிரிந்து எல்லை உண் எனவும், வேங்கை வேம் கூட்டல் கை என பிரிந்து வேகின்ற கை எனவும் பொருள் தரும். இவை இரு பொருட்களுக்கு பொதுவாய் அமைவதால் பொதுமொழியாக இருக்கிறது. அடுத்து தொழிற்பெயர். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும். எக்ஸாம்பிள் ஈதல், நடத்தல். தொழிற்பெயரில் விகுதி பெற்ற தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர் பார்ப்போம். வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். இப்படி வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். வினை அடின்னா நட, விகுதினா தல், அப்போ நடத்தல். வினை அடினா வாழ், விகுதினா கை, வாழ்க்கை. வினை அடினா ஆள், விகுதினா அல், ஆளல். அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் எனப்படும். எதிர்மறை தொழிற்பெயருக்கு எக்ஸாம்பிள் நடவாமை, கொல்லாமை. இம்பார்ட்டன்ட் இது. எதிர்மறை தொழிற்பெயர் எக்ஸாம்பிள் நடவாமை, கொல்லாமை. அடுத்து முதல்நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும். எப்படி? விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும். எக்ஸாம்பிள் தட்டு, உரை, அடி.
இச்சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்று பொருள்படும் போது முதல்நிலை தொழிற்பெயர் ஆகின்றன. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர்கள் தான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். எக்ஸாம்பிள், கெடுதலுக்கு கெடு, கேடு. சுடுதல், சுடு, சூடு. கெடுதலில் கெடு முதல்நிலை தொழிற்பெயர். கேடு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். சுடுதலில் சுடு முதல்நிலை தொழிற்பெயர். சூடு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் வரும். 3 காலங்களிலும் வரும். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். எக்ஸாம்பிள், வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த பாடம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும்.